Hi friends, welcome to Asset Tech Tamil. இன்றைக்கி வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் லூப் பற்றி பார்க்க போகிறோம். லூப்புங்கிறது வந்து ஒரு ப்ரோக்ராமில் ஒரு சில கோட் வந்து நமக்கு ஒரு சில லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து நமக்கு திரும்ப பல தடவை ரன் ஆக வேண்டி வரும். அந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் லூப்பு. லூப்ஸ் 3 இருக்குது. ஃபோர் லூப்பு, வைல் லூப்பு, டூ வைல் லூப்பு. இதில் வந்து நம்ம இந்த ஃபோர் லூப்பை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அடுத்து வைல் லூப்பும் டூ வைல் லூப்பும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபோர் லூப்பில் வந்து நம்ம எப்படி செய்வோம்னா, ஃபஸ்ட்டு ஃபோர் ஆஃப் எழுதிட்டு அடுத்து வந்து அதுக்கு வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். சியில் வந்து நம்ம மேலேயே அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணிப்போம். இன்ட்டு ஐ, இது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிளை நம்ம இந்த ஃபோர் லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு இனிஷியல் பண்ணுவோம். அதாவது ஐ அசைன் 0 இல்லை ஐ அசைன் 1 அந்த மாதிரி இனிஷியல் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து கண்டிஷன் கொடுப்போம். எத்தனை தடவை இந்த ஸ்டேட்மெண்ட், இதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட், இதில் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம். சப்போஸ் பிரிண்ட் பண்ணலாம், பிரிண்ட் ஆஃப் சம் ஸ்ட்ரிங்க்கு, அந்த மாதிரி இதை ஒரு 100 தடவை பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம வந்து கண்டிஷன் கொடுக்கணும். அடுத்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐங்கிற வேரியபிளை இனிஷியல் பண்ணுறோம், செமிகோலன் கொடுத்து அடுத்து வந்து அந்த கண்டிஷனுங்கிற வேரியபிளை ஐ லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் 100. அப்போ வந்து இந்த ஐங்கிற வேரியபிள் 1 2 3ன்னு 100 வர்றது வரைக்கும் இந்த ஃபோர் லூப் வந்து இட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட், அதாவது 1லேருந்து 2 3 4 இப்படி போகணுமா, இல்லை 100லேருந்து 99 98 97 இப்படி வரணுமா, இதை காண்பிக்கிறது தான் இந்த இன்க்ரிமெண்ட்டு. இதில் வந்து இப்போ ஐ ++ன்னு கொடுத்தோம்னா நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ மைனஸ் கொடுத்தோம்னா நம்பர் வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரோக்ராமில் ஃபோர் லூப்புக்குள்ளே நம்ம வந்த உடனே இனிஷியல் ஆயிரும். இனிஷியல் ஆனோடனே கண்டிஷனை செக் பண்ணும். ஐ லெஸ் தென் ஒரு ஈக்குவல் 100. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐ வந்து நம்ம 1ன்ட்டு இனிஷியல் பண்ணியிருந்தோம்னா இந்த கண்டிஷனை செக் பண்ணும்போது ஃபால்ஸ்னு ட்ரூவாக வரும். ட்ரூவாக வரும்போது இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிட்டு ரெண்டாவது வந்து இனிஷியலைசேஷன் வராது, கண்டிஷனை செக் பண்ண வரும். கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு திருப்ப அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு எழுதி காட்டிடுறேன், அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் வருது, இது வந்து என்ட்ரி. ப்ரோக்ராம் வந்து இந்த ஃபோர் லூப்புக்கு வந்துருச்சு. வந்தாலே ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஆகும். இனிட், அதாவது ஐ அசைன் 1 இனிஷியல் ஆயிடுச்சு. இனிஷியல் ஆன பிறகு அடுத்து வந்து கண்டிஷன் செக் பண்ணும். ஐ லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் 100. ஐ வந்து 100 விட சின்ன நம்பரானு செக் பண்ணும். சரியா? செக் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு ட்ரூவாக இருக்கும். ட்ரூவாக இருக்கும்போது நம்ம இந்த லூப்புக்குள்ளே எழுதியிருக்க இந்த லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆன பிறகு இந்த கண்டிஷனை செக் பண்ணுது, இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகுது. ஆன பிறகு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ ++ இல்லை டிக்ரிமெண்ட் ஐ மைனஸ் ஐ ++ இல்லாட்டி மைனஸ். இன்க்ரிமெண்ட் இல்லை டிக்ரிமெண்ட் ஆன பிறகு இந்த லூப் வந்து திருப்பி இந்த கண்டிஷன் செக் பண்ணுற ஸ்டெப்புக்கு வந்துடும். இங்கே வந்து மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1ன்னு வந்திருக்கும். இங்கே இன்க்ரிமெண்ட் ஆனே 2ன்னு ஆயிருக்கும். ஐ லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு 100, அதாவது 2 லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு 100 ட்ரூவாக இருக்கும்போது திருப்பி இதுக்குள்ளேயே வரும். இப்படி 100 தடவை இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆன பிறகு 101வது தடவை இங்கே வரும்போது 101 லெஸ் தேன் ஒரு ஈக்குவல் டு 100 வரும்போது ஃபால்ஸ்னு வரும். ஃபால்ஸ்னு வரும்போது இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இது வந்து ஃபால்ஸ் கேஸு.
ஃபால்ஸ் கேஸ். இது வந்து ட்ரூவாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு கோட் ரன் ஆகும். கோட் ரன் ஆன பிறகு இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆன பிறகு திருப்பி கண்டிஷனை செக் பண்ண வரும். இது மாதிரி நம்ம ஒரு ஃபோர் லூப் எழுதும்போது இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இது போய் வரணும், எங்கெங்கே இது போய் வருது அப்படிங்கிறது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த லூப் ஜோஹோவோட இன்டர்வியூவில் மெயினாக இந்த ஃபோர் லூப்பும் அரையும் வச்சுள்ள ஃபோர் லூப்பு அரை, இந்த ரெண்டு கான்செப்டையும் நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம வந்து வின் பண்ணிடலாம். அரே அடுத்து பார்க்கலாம். இப்போ ஃபோர் லூப்பை பற்றி பார்த்துட்டோம். இதை வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமாக எடுத்து செஞ்சு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசிடெக் தமிழ். இன்றைக்கி வந்து சி ப்ரோக்ராமிங்கில் ஃபோர் லூப் பற்றி பார்க்க போகிறோம். என்னோடய ஆட்டம் டெக்ஸ்ட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிட்டேன். மெயின் ஃபங்க்ஷனில் ஃபோர் லூப் எழுத போகிறோம். ஃபோர் லூப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், இன்ட் ஐ. அடுத்து வந்து ஃபோர் லூப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இனிஷியல் பண்ணுறோம். ஐ அசைன் 1. செமிகாலன். அடுத்து வந்து கண்டிஷன் கொடுக்குறோம். இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் என்னென்னா, நம்ம யூசர்கிட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்குகிறோம். நம்பர் வாங்கிட்டு அந்த நம்பர் வரைக்கும் உள்ள நேச்சுரல் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். அப்போ ஃபஸ்ட்டு யூசர்கிட்ட இருந்து ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கணும். printf enter a number. யூசர்கிட்ட இருந்து நம்ம இன்புட் வாங்குறதுக்காக ஸ்கேன்அப் ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். இதில் வந்து பர்சன்டேஜ் டி இன்டிஜர் வேல்யூவை வாங்குகிறோம், கமா ஆம்பர்சன்ட் நம். இந்த நம்ங்கிற வேரியபிளை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம், இன்ட் நம் செமிகோலன். ஓகே, இப்போ யூசர்கிட்ட இருந்து நம்பர் வாங்கியாச்சு. இன்னும் இந்த நம்பரை நம்ம வந்து கண்டிஷனாக எழுதுகிறோம். ஐ லெஸ் தேன் ஈக்குவல் அந்த யூசர் கொடுக்குற நம்பர் வரைக்கும், நம் யூசர் கொடுக்குற நம்பர் வரைக்கும் இந்த ஃபோர் லூப் வந்து இட்ரேட் ஆகிட்டு இருக்கும். செமிகாலன். அடுத்து வந்து ப்ளஸ் ஆகணும். 1லேருந்து யூசர் எத்தனை நம்பர் கொடுக்குறாரோ அது வரைக்கும் ப்ளஸ் ஆகணும். அப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ் கர்லி ப்ராக்கெட்ல அடுத்து என்ன எழுதுகிறோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறோம் நம்பரை. printf ஐ. இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம். டெர்மினல் ஓப்பன் பண்ணுறோம்.
ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே நேவிகேட் பண்ணி போயிட்டோம். இப்போ வந்து கம்பைல் பண்ணுறோம். ஜிசிசி for loop dot c slash o for loop. ஓகே, பெர்ஃபெக்டாக எரர்ஸ் வந்திருக்கு. என்ன எரர் வந்திருக்கு? செமிகாலன் வைக்க மறந்துட்டோம். ஸ்கேன்எஃப்க்கு ஒரு செமிகாலன், பிரிண்ட்எஃப்க்கு ஒரு செமிகாலன். ஓகே, மறுபடியும் ரன் பண்ணி பார்ப்போம். Return type defaults to int main of in file included from for loop.c. எதுவுமே எரர் வரல, எல்லாமே வார்னிங் தான் வந்திருக்கு. அப்புறம் ரன் பண்ணி பார்ப்போம். எஸ், என்டர் எ நம்பர் 5 கொடுக்கும். செக்மெண்டேஷன் ஃபால்ட். இங்கே வந்து percentage d கமா ஐ அப்படி கொடுக்கணும். சரியா? இப்போ திருப்பி கம்பைல் பண்ணி பார்ப்போம். கம்பைல் பண்ணியாச்சு. அடுத்து ரன் பண்ணணும். நம்பர் 5 1 2 3 4 5 நம்ம பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து இது 1 by 1 வரணும்னா இங்கே வந்து /n கொடுத்தோம்னா எஸ்கேப் கேரக்டர் /n கொடுத்தோம்னா 1 by 1 வரும். அச்சா 1 2 3 4 5. ஓகே, அதாவது ஃபோர் லூப்புக்கு நம்ம வெளியே ஐங்கிற இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு ஃபோர் லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஐங்கிற வேரியபிளில் 1ங்கிற நம்பரை அசைன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு அடுத்து கண்டிஷன் கொடுக்குறோம் 5 வரைக்கும் இந்த லூப் ஒர்க் ஆகணும்னு. அடுத்து வந்து ஸ்டெப் வந்து i++ ஒன்றுன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி கொடுக்குறோம். ஓகேவா? கொடுத்துட்டு இந்த ஐயோட வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஐயில் 1 வரும். ஃபஸ்ட்டு 1 பிரிண்ட் ஆகும். அடுத்து இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். இங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும் i++, அதாவது அடுத்து இங்கே i++ வந்து i2 ஆயிரும். 2 less than or equal to number 5. அடுத்து பிரிண்ட்டு 2 இங்கே பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு ரெண்டாவது 1 கூட இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 less than equal to number, ரெண்டாவது ட்ரூ. அதனால் இந்த பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் திருப்பியும் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகும்போது 3 பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 6 வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடுவோம். இதுதான் சிம்பிளான ஃபோர் லூப் ஃபங்க்ஷன்.
இப்போ இதுவே வந்து நம்ம டிக்ரிமெண்ட்லேயும் எழுதலாம். 4i assign இப்படிக்கெல்லாம் யூசர் இன்புட் வாங்க முடியாது. புரியணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாற்றி காட்டுறேன். யூசர்லேருந்து நம்ம வாங்குறத கமெண்ட் பண்ணிடுவோம். இப்போது I assign 10. I minus minus okay. I greater than equal 0 வரைக்கும் கொடுத்து பார்ப்போம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணோம்னா எப்படி பிரிண்ட் ஆகுது? டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். கம்பைல் பண்ணிட்டோம், இப்போ ரன் பண்ணுறோம். ரன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? 10 9 8 7 6 இன்க்ரிமெண்ட்டில் டிக்ரிமெண்ட்டில் கொடுக்குறதுனால 10லேருந்து 0 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஃபோர் லூப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத சிம்பிளாக பார்த்துருக்கோம். அடுத்த ப்ரோக்ராமில் அரேயை பார்த்துட்டு ரெண்டாவது ஃபோர் லூப்பை பற்றி நம்ம நல்லா தெளிவாக பார்ப்போம்.